அருமையான துதி ஆராதனை தொடர்ந்து இதோ இந்த இறை பகிர்வுக்குள்ளாக செல்வோம். இந்த இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த இறை வார்த்தையை குறித்து நான் பார்க்குறேன், நான் இதில் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், அது குறித்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன் பை காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு வந்து யோவான் 7வது அதிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதில் வந்து கண்டினியூஸாக இல்லை, 3 பாட்டாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேக்குது பேசுறது கேக்குது கேக்குதா? கேக்குதா? கேக்குது. ம். ஓகே. கூடார திருவிழான்ற ஒரு இதுல முதலாவது வார்த்தை, முதல் 2 வார்த்தைகள், இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. அந்த 2 வார்த்தைகள். இதுல வந்து முதலாவது இந்த கூடார விழான்றது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கல். இது வந்து சுக்கோத்ன்னு சொல்லுவாங்க யூதர்கள். இது வந்து எதை குறிக்குதுன்னா, எபிர மக்கள், இஸ்ராயேல் மக்கள் பாலை விடுதலை அடிமைத்தனத்துல இருந்து 400 வருடங்கள் அடிமைத்தனத்துல இருந்து அவங்க விடுதலையாகி பாலைவனத்துல மோயிசன் மூலமாக அழைத்து வரப்பட்டு பாலைவனத்துல அவங்க இருந்த அந்த கூடாரமிட்டிருந்த அந்த நாட்களை தான் இது வந்து குறிக்குது. அப்ப இதுக்காகத்தான் இன்னமும் அந்த நடைமுறை வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க. இன்னமும் வீட்டுக்கு வெளியில அவங்க கூடாரங்கள் செய்து இந்த காலத்தை எப்படி அந்த அடிமைத்தனத்தில இருந்து விடுதலை பெற்றாங்களோ அந்த நாட்களை நினைவு கூறும் விதமாக அவங்க இந்த கூடார திருவிழாவை அவங்க வந்து கொண்டாடுவாங்க. அப்ப இது வந்து யூத கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு திருவிழா. அப்ப இயேசுவும் வந்து இந்த திருவிழாவுக்கு இயேசுவை வந்து போகுமாறு அவருடைய சகோதரர்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப இது வந்து யூதேயாவில் அவர் வந்து நடமாட விரும்பவில்லை. என்ன காரணம்னா, அது யூதேயாவில் தான் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, எருசலேம்ல. எதுக்காகன்னா அவரை வந்து கொல்றதுக்காக யூதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. என்னண்டா அவர் மெஸ்ஸியா, அவர் வந்து வாழும் கடவுளின் மகன், அவர் இறை மகன்றதுக்காக அவர் தன்னை அடையாளப்படுத்துறனால அதுக்காக கொல்ல பிளாஸ்பமி செய்கிறார், இறைவனுக்கு எதிராக அவர் வந்து பிளாஸ்பமி செய்கிறாருன்னு சொல்லி யூதர்கள் வந்து அவரை கொல்ல தேடிட்டு இருக்கிறனால அவர் வந்து யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. ஆனா அவருடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? அதுக்கு அப்புறம் இருக்கிற வசனம் 3வது வசனம் வந்து, இவ்விடத்தை விட்டு யூதேயா செல்லும் அப்போது சீடர்கள் நீர் புரியும் செயல்களை காண முடியும், ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பும் எவரும் மறைவாக செயல் புரிவதில்லை. நீர் இவற்றையெல்லாம் செய்வதால் உலகுக்கு உம்மை வெளிப்படுத்தலாமே என்றனர். அப்ப இதுல வந்து அவங்க இயேசு வந்து செய்வது ஒரு பொது வாழ்வா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதை நாம எப்படி பண்ணல, நம்ம எப்படி இதை அடையாளம் காண்றோம்? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீடர் அவருடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பும் எவரும் மறைவாக செயல் புரிவதில்லை. அப்ப இந்த வார்த்தை இவங்க சொன்னது சரியா பிள்ளையா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இயேசு இந்த பொது வாழ்வுன்னா என்னன்னு சொல்றாரு? இப்ப நம்ம வந்து பொது வாழ்க்கைன்னு நாங்க இந்த காலத்துல நம்ம எப்படி இதை பாக்குறோம்னா, ஒரு அரசியல் வாழ்வு, ஒரு அரசியல்ல வாழக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து பொது வாழ்வு. அப்ப இயேசு வந்து இதைத்தானே செஞ்சாரு. அவர் மக்களுக்கு சேவை செய்து, மக்களுக்கு நன்மை செய்து, நல்லவற்றை போதித்து அந்த காரியத்தை தான் இயேசு செய்தாரு. அப்ப இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப அவங்க சொன்னது சரியா பிள்ளையா? நீங்க இதை பத்தி நீங்க இதை பாக்குறீங்க? சரின்னு Praise நான் God. நினைக்கிறேன் சிஸ்டர். எனக்கு சரிதான். தவறுன்னு தெரியுதுங்க சிஸ்டர். ஆமா, உலக பார்வையில இது சரிதான். ஒரு பொது வாழ்வில ஈடுபடக்கூடியவங்களை நாங்க என்ன சொல்லுவோம்? அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மக்களுடைய சேவைகளை முன்னிட்டு, நலனை முன்னிட்டு பொதுவாக செய்யக்கூடிய மக்களை வந்து ஒரு பொது நலனில் பொது வாழ்வில் அவங்க ஈடுபடுறாங்க இல்லையா?
அப்ப இதுல வந்து அவங்க அவங்க புரிஞ்சு கொண்டது என்னன்னா, இயேசு இது எல்லாமே செய்யறாரு, மக்கள் பின்னால போறாரு, மக்களுடைய நலனுக்காக எல்லாமே செய்யறாரு. யார் அவர்கிட்ட வந்தாலுமே, என்ன உதவி கேட்டு வந்தாலுமே இல்லைன்னு சொல்லாம, அவங்க நினைக்கிறதுக்கு மேலாக அவர் அவங்கள வந்து குணப்படுத்துறதாக இருக்கட்டும், விடுதலை பெற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆனா ஒண்ணுமே எதிர்பார்க்காம, இல்லையா, ஃப்ரீயா அவர் வந்து செய்து கொடுக்குறாரு. அப்ப காசுக்கு இல்ல, எதையும் எதிர்பார்த்து இல்ல, ஃப்ரீயாவே அவர் செய்து கொடுக்குறாரு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ, இவர் வந்து அரசியல் வாழ்வுல ஈடுபடுறதுக்கு இவர் விரும்புறாரு போல அப்படின்றத அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஏனெனில் அவருடைய சகோதரர் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர் எந்த ரீசனுக்காக அவர் சொல்றாருன்றது அவங்க நம்பல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 10வது வசனம் வந்து, தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார், ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக செல்கிறார். அப்ப இது பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய காரியம், உலகபூர்வமா இல்லை, இல்லையா? ஒரு ஒரு அரசியல்வாதி வரும் பொழுது ஊரே அது தெரியும், மேளம் கொட்டி பட்டாசு வெடிச்சு எல்லாமே தான் வரவேற்பாங்க, இல்லையா? மாலை போட்டு எல்லாமே தான் அவரை வந்து வரவேற்பாங்க. ஆனா இயேசு எதுக்காக இங்க மறைவா செல்கிறாரு? இயேசு எதுக்காக முதலாவது காரணம் வந்து, யூதர்கள் வந்து அவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க பிடிக்கிறதுக்காக. அப்ப அவர் மறைவாக அவர் வந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அப்ப அவருடைய ரீசன் வந்து பொதுவாழ்வு இல்லை, மக்கள் எண்ணக்கூடிய ஒரு பொதுவாழ்வு இல்லை. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம், இறைவார்த்தை 25 to 30 வரைக்கும். யாராவது ஒருத்தங்க எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 7வது அதிகாரம், ஆஹ் எருசலேம் 25 எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. கூட்டத்தில் இருந்த பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். அவர்கள் மெஸ்ஸியா வரும்போது இவர் செய்வதை விடவா மிகுதியான அரும் அடையாளங்களை செய்ய போகிறார் என்று பேசிக் கொண்டார்கள். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்ப வந்து இயேசுதான் மெஸ்ஸியாவா அப்படின்றது தான் அதுல வந்து மெயினா நான் கேள்வி. இந்த இதுல தலையங்கம் வந்து, இதுல வந்து மெஸ்ஸியாவை பத்தி பழைய ஏற்பாட்டுல நிறைய தடவை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஐசாயா சொல்லியிருக்கிறாரு, ஒரு கன்னியின் வழியாக பிறப்பார். அதுக்கப்புறம் மைக்கா வந்து 5வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்து ஜெருசலேம்ல தான் பிறப்பார் அப்படின்னு ரொம்ப நிறைய ப்ராஃபசிஸ் வந்து மெஸ்ஸியாவை குறித்து கூறப்பட்டிருக்குது. அப்ப மெஸ்ஸியான்றவர் யாரு? அவர் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் வந்து திருப்பொழிவு பெறப்பட்டவர். ஆனா இப்ப இதுல வந்து இயேசுவா மெஸ்ஸியாவான்றது வந்து இதுல நம்ம ஸ்பிரிச்சுவல் எப்படி எடுக்கலாம்னா, அவர் வந்து விடுவிப்பவர், அவர் மீட்பர், இல்லையா? அப்ப வந்து கிரீக்ல வந்து கிறிஸ்டோஸ்ன்னு சொல்றாங்க, ஜுடிசத்துல வந்து மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்ப யூதர்கள் வந்து ஒரு மெஸ்ஸியாவை எப்படி எதிர்பார்த்திருந்தாங்க? யூத மக்கள் வந்து மெஸ்ஸியா வருவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. அவங்க காலங்காலமா அந்த மெஸ்ஸியாவுக்காக அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து யாரை போல ஒரு 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 எக்ஸாம்பிளா வந்து அவங்க யாரை போல ஒருவரை எதிர்பார்த்திருந்தாங்க? அவங்களோட ஒரு வெளி தோற்றம் வந்து யாரை போல இருக்கணும் அப்படின்றது வந்து, ஒரு வெளி தோற்றம் வந்து அரசர் தாவீதை போல வந்து ஒரு வெளி தோற்றமா இருக்கணும். ஒரு ஒரு அருள் பொழிவு செய்யப்பட்டு தாவீதை போலவோ பவுலை போலவோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளுமையுடைய ஒரு ஒரு அரச பலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வல்லமை மிக்க ஒரு நல்ல பலசாலியா அந்த மாதிரி ஒரு ஒரு ஒருவரை அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. காரணம் வந்து ரோமையருடைய ஆதிக்கத்திலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு அவங்களுடைய யூதர்களுக்காக அந்த அந்த நாட்டை வந்து யூதர்களுக்கு அவங்க பெற்றுக் கொடுத்து அந்த ஆலயம் வந்து ரோமர்களால் உடைக்கப்பட்ட அந்த ஆலயத்தை வந்து திரும்ப வந்து கட்டக்கூடிய ஒரு ஒரு கட்டி அந்த ஆலயத்தை வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு மெஸ்ஸியாவை தான் அவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எதிர்பார்த்திருக்கும் பொழுது இந்த இயேசு வந்து இந்த மெஸ்ஸியான்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும், இல்லையா?
ஒரு சாதாரணமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து ஒரு வெளி அடையாளத்தின் மூலமாக தான் அவங்க வந்து மெசியாவை எதிர்பார்க்கறாங்க. பட் இங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடையாளத்துக்கும் அந்த இயேசுவுக்கும் ஒரு விதமான சம்பந்தமும் இல்லை அவங்களுடைய பார்வையின் அடிப்படையில். அப்ப வந்து அவங்க வந்து நாங்களும் சில நேரம் வந்து மக்களை வந்து எங்களுடைய அறிவால நாங்க ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் வந்து ஒருத்தங்களை பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 30 செகண்டுக்குள்ளால நாங்க அவங்கள முழுவதுமா நாங்க உள்வாங்கிக் கொள்றோம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க வாழ்க்கையில வந்து தோல்வியை சந்தித்தவங்களா, வாழ்க்கையில வந்து வெற்றியா இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் 30 செகண்டுக்குள்ளால ஒருத்தங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்க, சந்தோஷமா இருக்காங்களா துக்கமா இருக்காங்களான்றத நாங்க வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவின் மூலமாக நாங்க ஒருவரை வந்து நாங்க வந்து என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றோம். அப்ப இதையும் அப்ப நம்ம வந்து பண்ணக்கூடிய வந்து அந்த காரியம் சரியா, நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய பார்வையிலோ அவங்க பேசக்கூடிய ஒரு பேச்சிலேயோ இயேசுவை வந்து அவங்க எப்படி அடையாளம் காண்றாங்களோ அது மாதிரி நாங்களும் வந்து எத்தனை முறை மக்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை இவங்க நல்லவங்க, இவங்க கூடாதவங்க, அவங்க ட்ரெஸ் பண்ற முறையில இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய முறையில இருக்கட்டும், அவங்க உட்காரக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய ஒரு சேர்ல இருக்கக்கூடிய முறையில இருக்கட்டும், நாங்க குயிக்கா நாங்க கணிக்கிறோம் எல்லா ஒருத்தங்களை. ஸோ அது நம்ம பண்ணும் பொழுது நாங்களும் அந்த மாதிரி மற்றவங்களை வந்து கணிக்கக்கூடிய ஒரு நிலையில நாங்க இருக்கிறோம். அப்ப இவர் மெசியாவா என்ற கேள்விக்கு வந்து அவங்களுடைய நம்ம வந்து ஹார்ட்ல இருந்து நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம வந்து நம்முடைய மூளையின் மூலமாக நம்முடைய அறிவின் மூலமாக நாங்க வந்து யாரையும் கணிக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஜீசஸ் வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, அவங்க எப்படி அவங்களுக்கு வந்து இயேசுவை எக்ஸெப்ட் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு எங்க இருந்து வர்றாருன்னு அவங்களுக்கு தெரியும். இயேசு ஒரு சாதாரண ஒரு தச்சனுடைய மகனாக அவர் இருக்கிறாரு. அவருடைய படிப்பு வந்து சாதாரணமா ஒரு படிப்பு, அவருடைய குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வருது. அப்ப இயேசுவை வந்து ஆல்ரெடி அவங்களுடைய பின்னணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பின்னணியில இருந்து வரனால அவங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இயேசுவை அவங்க வந்து கொலையில காட்டி கொடுக்கறதுக்கும் யூதர்கள் வந்து அவங்க பின்னாடி வர காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இயேசுவை வந்து இயேசுவை வந்து மெசியான்றது வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க ஏற்றுக்கொள்ளவும் அவங்க மறுத்தாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா இதுல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே. இயேசு எங்கிருந்து வருகிறார் என்பதை நமக்கு தெரியும். இயேசு எங்கிருந்து வர்றாரு, அவருடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவருடைய தொழில் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசிக்கொள்றாங்க. அப்ப இயேசு உரத்த குரலில், நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்பவை உங்களுக்கு தெரியும், ஆயினும் நானாக வரவில்லை. அதாவது நான் வர்றது எங்கிருந்து, நசரத்திலிருந்து வர்றதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடம் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல அவர் என்ன சொல்றாருன்னு அவங்க சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்காது இல்லையா. அவர் வந்து காட் ஃபாதரை தான் சொல்றாருன்றது அவர் வந்து அவங்களுக்கு புரியல. ஆனாலும் இதை சீடர்களும் அதை தான் பண்றாங்க இல்லையா. சீடர்களுக்கும் இயேசு வந்து கூட இருக்கிற காலம் வரைக்கும் இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் இயேசுவை வந்து அவங்க வந்து புரிஞ்சு கொள்றாங்க. இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் வாழும் கடவுளின் மகன். ஆனா அவர் வந்து சீமோன் கிட்ட அவர் கேட்கும் பொழுது மக்கள் வந்து என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயுல இருக்கு இல்லையா, மத்தேயு 15 இருக்கு. மத்தேயு 15 அவர் கேட்கும் போது இயேசு வந்து நான் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு இயேசு வந்து கேட்கும் போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. ஆனா வந்து பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீர் வந்து வாழும் கடவுளின் மகன்னு சொல்றாரு. அஹ் 16 13 அவர் என்ன சொல்றாருன்னா, தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், திருமுழுக்கு யோவான் திரும்பவும் உயிரோட வந்திருக்கிறாரு, ஜீசஸ் ஆக என்று அவங்க வந்து மறுபிறப்புல அவங்க வந்து சிலர் நம்பிக்கை இருக்கிறவங்க. அப்ப அவங்க வந்து திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவின் வடிவில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சிலர் வந்து எலியா, தீர்க்கதரிசி எலியா வந்து இயேசுவ மாதிரி வந்திருக்கிறாங்க, இயேசுவின் உருவில வந்திருக்கிறாங்க, மீள் உருவம் எடுத்து வந்திருக்காங்க, மீள் பிறப்பு எடுத்து வந்திருக்கிறாங்க என்று சொல்றாங்க. மற்றவர் வந்து எரேமியா,
அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மற்றவர்களோட தான் அவங்க வந்து பாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினல் போல தான் அவங்க வந்து சொல்றாங்களே ஒழிய, அப்ப நீங்க யாருன்னு சொல்லுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, உங்களுக்கு என்ன குறித்து நீங்க எப்படி என்ன நீங்க வந்து யாருன்னு சொல்றீங்க, என்ன யாரா நீங்க கணிச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க யாரா என்ன வந்து உங்களோட மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கிறார். அப்ப நீர் மெசியா, நீர் வந்து வாக்களிக்கப்பட்ட மெசியா, நீர் வாக்களிக்கப்பட்ட மீட்பர், நீர் வாக்களிக்கப்பட்ட எங்களை வந்து எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு, யோனாவின் மகனான சீமோனே நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை உனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பிளெஸிங் அவருக்கு கொடுக்குறாரு. இதே போல இன்னொரு இடத்துலயும் அது நடக்குது. எங்கன்னா அந்த கானானிய பெண், அந்த கானானிய பெண் வந்து இயேசு கிட்ட போகும்போது கூட இதே தான் நடக்குது. அந்த தண்ணீரை அவர் கேட்கும் பொழுது இயேசு வந்து அந்த 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 கானானிய பெண்ணை பற்றின பாஸ் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊர்ல போயிட்டு அவர் எனக்கு நடந்தது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க, இவர் தான் மெசியாவா இருக்குமா அப்படின்றது வந்து அந்த கானானிய பெண் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆனா கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இதுல 30 இதை கேட்ட மக்கள் வந்து இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராத காரணத்தினால் அவரை தொடவில்லை. ஆனாலும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்றது இந்த வார்த்தை என்ன, இது வாசிக்கும் பொழுது என்ன உண்மையா தொட்ட வார்த்தை. அவருடைய நேரம் இன்னும் வரவில்லைன்னா எங்களுக்கும் அதே நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா சாம் 91:10 என்ன சொல்லுதுன்னா, தீங்கு எனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்ற வார்த்தை. அப்ப இயேசு வந்து எங்களுக்கும் வந்து தீங்கு உனக்கு நேரிடாது அப்படின்றது வந்து இயேசுவுக்கு அந்த நேரம் அந்த யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் அந்த சிலுவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் இன்னும் வரையில இயேசு கடவுளால வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வந்து நேரம் எப்ப வரும், தீயவன் வந்து என்னை தொடக்கூடிய நேரம் எப்ப வரும்னு சொன்னா கடவுள் வந்து அனுமதிச்சா மட்டுமே. இயேசு வந்து யாராலும் பிடிக்க முடியல. அவர் வந்து எவ்வளவு பேசியிருந்தாலும், அவர் எவ்வளவோ வார்த்தைகள் அவர் சொன்னாலும் கூட யாராலும் ஒன்றும் அவர் செய்ய முடியல. காரணம் வந்து ஆண்டவர் அதை அனுமதிக்கல. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில வந்து தீங்கு வந்து வரதா இருந்த என்னுடைய வாழ்க்கையில அது வந்து ஆண்டவர் என்னை அனுமதிக்க இல்லை. ஆனா சில காரியங்களினால, நான் செய்யக்கூடிய என்னுடைய காரியங்களினால அதை நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் வந்து என்ன சொல்றது, பெர்மிஷன் நான் கொடுக்குறேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீங்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், தீங்கு எனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து தீங்கை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்க இல்லை. வாதை நோயை வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து அவர் அனுமதிக்கிறார் இல்லை. ஆனாலும் வந்து நான் என்னுடைய சில பலவீனங்களினால், என்னுடைய சில என்ன சொல்றது டிஸ்ஒபீடியன்ஸ்னால நான் சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுகளை நான் வரவிடுறேன். அதே மாதிரி தான் இதுல வந்து நான் உங்களுக்கு கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவர் வந்து மெசியாவை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள இல்லை. காரணம் வந்து ஆண்டவர் வந்து அங்க மாட்சிமைப்படுத்தப்பட இல்லை, மகிமைப்படுத்தப்பட இல்லை. ஆனாலும் இப்ப எங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். அதே மெசியா எனக்குள்ளால உயிரோட இருக்கிறார். எங்க ஒவ்வொருவருக்குள்ளாலையும் அதே மெசியா வந்து உயிரோட இருக்கிறாரு. அப்போ அவர் அந்த மெசியா வந்து உயிரோட இருக்கக்கூடிய காரியம் வந்து அவர் வந்து ஒரு மீட்பர். அவரை வந்து எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு 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 ராஜாவாக தான் அவர் இருக்கிறாரு இல்லையா. அவர் துன்புறும் கிறிஸ்துவாக இருந்து எங்களுடைய பாவத்திலிருந்து அவர் எங்களை விடுவித்து எங்களை வந்து அவருடைய ஒரு ராஜ்யத்துக்குள்ளால கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அப்ப நானும் நீங்களை வந்து எங்களுக்குள்ளாக யாரு வாழ்றா, எங்களுக்குள்ளால யாரு செயல்படுறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க வந்து மற்றவர்களை கணிப்படுறதா இருக்கட்டும், மற்றவர்களை என்ன சொல்றது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க அவங்கள வந்து கணிப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து விடுபடணும். அதுதான் நான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறது. பிரைஸ் காட்.